இன்னைக்கு எல்லாரும் என்கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின் ரொம்ப காலமாவே நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. Facebookல என்னோட அக்கவுண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும்? ஆட் அக்கவுண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. என்னால ஆட்ஸே ரன் பண்ண முடியல. நான் எப்படி என்னோட பழைய ஆட்ஸ் எல்லாம் பார்க்கறது? அதை எப்படி எடிட் பண்றது? எப்படி ரன் பண்றது? இப்ப எனக்கு பிசினஸ்க்கு இம்மீடியட்டா ஆட் ரன் பண்ணியே ஆகணும். அப்படின்ற மாதிரி நெறைய பேரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. பட் தி திங் இஸ் இதுவரைக்கும் நான் நெறைய என்னோட கிளையண்ட்ஸ்க்கு தான் இந்த மாதிரியான இத வந்து செட்டில் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வரது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ஷன்ஸ்லேருந்து வெளியில கொண்டு வரதுன்றது அவ்ளோ கஷ்டமான வேலைலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். நெறைய தடவ வந்து நீங்க எந்த ஒரு பாலிசியும் வயலேட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனாலும் Facebook உங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கும். ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க? எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னு தெரியாமயே நெறைய தடவ கஷ்டப்பட்டுருப்பீங்க. பல வகையில நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு தப்பும் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது ஆட்ல ஏதோ ஒரு தப்பான ஆட் ரன் பண்ணியிருந்திருக்கலாம். Facebookஓட பாலிசிய வயலேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அத நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க ஒரு தடவ Facebookஓட அட்வர்டைசிங் பாலிசிஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ உங்களோட அக்கவுண்ட் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு உங்களுக்கு ஆட் அக்கவுண்ட்க்கு போன உடனே வந்த உடனே ரொம்ப கவலைலாம் படாதீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களோட பிசினஸ் மேனேஜரோ இல்ல பிசினஸ் ஸ்யூட்டோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா, இங்க மேல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 9 டாட்டா இருக்கு இல்லையா? இந்த டாட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, அக்கவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு ஒண்ணு வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்கிரீன் அப்பியர் ஆகும். இந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, "We noticed an unusual activity on your account and have restricted your access to advertising." பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஆட் அக்கவுண்ட்ஸ மேனேஜ் பண்ண முடியாது. புது ஆட்ஸ ரன் பண்ண முடியாது. நீங்க அட்வர்டைசிங் அசெட்ஸ் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அது எதுவுமே நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களோட பெர்சனல் ஆட் அக்கவுண்ட்டும் ஆக்சஸ் டினைடு. அதுக்கப்புறமா ஆடியன்ஸஸ்க்கும் உங்களுக்கு ஆக்சஸ் டினைட் அப்படின்னு போட்டிருக்கு. ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த இதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இத ஆல்ரெடி நான் அப்பீல் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்கிரீன்ஷாட்ல தெரியல. பட் எப்படியோ சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைட்ல இதுதாங்க வரும். கன்ஃபர்ம் யுவர் ஐடென்டிட்டி. அடுத்து ரிக்வெஸ்ட் எ ரிவ்யூ. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ரிக்வெஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு குடுக்க வேண்டியதுதான். ரிக்வெஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு குடுத்ததுக்கு அப்புறமா, அங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் நெறைய கேட்கும். ஏன் உங்க ஆட் அக்கவுண்ட் இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நீங்க எனக்கே தெரியல அப்படின்னு விச் பாலிசி ஐ வயலேட்டட் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு போடுங்க. போட்டதுக்கு அப்புறமா உங்களோட சப்போர்ட் இன்பாக்ஸ் ஒண்ணு இருக்கு Facebookல. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இதோ காட்டுறேன். Facebookக்கு போயி லாகின் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க இந்த டவுன் ஆரோவ பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஹெல்ப் சென்டர், சப்போர்ட் இன்பாக்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ சப்போர்ட் இன்பாக்ஸ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரிவ்யூ ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த இடத்துல காட்டும். "Why are you requesting a review?" நான் என்ன போட்டிருந்தேன்? "I'm not sure which policy I was violated" அப்படின்னு போட்டிருந்தேன். ஓகேவா? அதுக்கப்புறமா நான் அப்பீல் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா, இந்த அனுப்பிச்சிருக்காங்க மெயிலு. நான் உங்க Facebook அக்கவுண்ட்ட ரிவ்யூ பண்ணோம். அதுக்கப்புறமா தெரிஞ்சுது, எந்த ஒரு யூனோ இதையும் நீங்க வயலேட் பண்ணல. இன்கரெக்ட்டா நாங்க டிசேபிள் பண்ணிட்டோம். எனி ஆட்ஸ் தட் வேர் அஃபெக்டட் will return to their previous status. We apologize for any inconvenience அப்படின்னு வந்துருச்சுங்க. ஸோ இது வந்ததுக்கு அப்புறமா உங்க ஆட் அக்கவுண்ட் இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஸ்டார்ட் டூயிங் திஸ். ரிவ்யூக்கு அனுப்புங்க. இன்பாக்ஸ்ல போய் பாருங்க. இன்பாக்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமும் வரலையா, Facebook ஹெல்ப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு, சம்டைம்ஸ் Facebook ரெப்ரசன்டேட்டிவ்ஸோடையும் உங்களால சேட் பண்ண முடியும். பட் அதெல்லாம் இன்னொரு வீடியோவுக்கு நான் வச்சுக்கிறேன். இன்ஃபேக்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸும் அதை நான் ஷேர் பண்ணுறேன். பட் நாட் இன் திஸ் வீடியோ. ஸோ இன்கேஸ் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணும்போது டெஃபினட்டாக அது உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ.